இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரை ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர்னு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் இவர் ஏன் சப்ஜெக்ட் ஆஃப் ஃபீஸாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிரண்தாஸ் முரளி எப்படி சொன்னால் யாருக்கும் தெரியாது. ஹீஸ் வேடன். மலையாளத்தில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரேப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இவரோட பேரை சொல்லுவாங்க. இவரோட அம்மா ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட லைவ்லியோட தேடி தமிழ்நாடு ஊட்டிக்கு வராங்க. அங்கே ஒரு மலையாளியை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களோட செகண்ட் சைல்டு தான் நம்ம வேடன். இவர் ஒரு அன்டச்சபிள்ன்ற ஒரு பேண்டிங்கை கொடுத்து சின்ன வயசுலேருந்து எல்லாருமே இவரை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே இவருக்கு மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் ஒரு கவிதை எழுதி அதை பாட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் உள்ளவர். அவருக்கு கிடைக்கிற எல்லா சான்ஸ்லேயும் அவரோட வலி அண்ட் வேதனையை சாங் மூலியமாகவும் ஒரு லிரிக்ஸ் மூலியமாகவும் எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தார். 2020 அவரோட த ஃபர்ஸ்ட் சாங் த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ், தட் சாங் கன்வேஸ் அ லாட்ஸ் ஆஃப் மெசேஜ். அந்த சாங்கோட ரா அண்ட் அன்அப்பாலஜெட்டிக் லிரிக்ஸ்னால அந்த சாங் ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகுது. அந்த சாங்ல கேஸ்டிசம், கலரிசம் அண்ட் த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் மார்ஜினலைஸ் பீப்புள்ஸ் அதை எல்லாருமே அட்ரஸ் பண்ணுறாரு. நாவ் வி மூவ் டு த ரியல் கான்டெக்ஸ்ட். ஒரு ப்ரோக்ராமில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ரெஸ்பெக்டிவ் பிஎம் மோடியை இவரோட லிரிக்ஸால் அவர் இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்லி பாலக்காடோட பிஜேபி கவுன்சிலர் பிஎஸ் மினிமோல் இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இதுக்கு வேடனோட ரெஸ்பான்ஸ் ஜனநாயகத்துக்கும் இந்துவிசம் பரப்புறவங்களுக்கும் சங் பரிவாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக வேடன் மேலே அவங்களோட அதிகபட்ச கோபத்தை காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர் கேஸ்டிசம்க்கு எதிர்ப்பான லிரிக்ஸை இவரோட சாங்ஸ்ல வச்சிருக்கனால இவருக்கு ஜாதி தீவிரவாதி அப்படின்னு ஒரு டேக்லைனை இவருக்கு கொடுத்துருக்காங்க. பட் கேரளாவில் 4 years ஆட்சியில் இருக்க ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வேடனுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்டக்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமில் வேடன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா இருந்துச்சு. அண்ட் இந்த டைமில் வேடன் அண்ட் 8 others were arrested by the police excise department in Vedan's house for possessing 6 grams of cannabis. அது மட்டும் இல்லை, while searching, police have found a tiger's tooth. ஒரு டைகரோட டூத்தை அவர் ஆர்னமெண்ட்டாக வேர் பண்ணியிருக்காருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஃப்டர் ஸ்பெண்டிங் சம் டேஸ் இன் கஸ்டடி, கோர்ட் அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இந்த அக்யூசேஷன்ஸ் எல்லாமே சுப்பீரியர் கேஸ்ட் அவர் மேலே இருக்க கோபத்தில் தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த விஷயத்துக்கு நிறைய பேருக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கும். நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான். பட் அவரோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபெல்லோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவருக்கு அவங்களோட சப்போர்ட்டை தான் தெரிவிச்சிருக்காங்க. யாருமே இவருக்கு எதிராக பேசலை. செல் கோலார் கூட ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றின உங்களோட பெர்ஸ்பெக்டிவை கமெண்ட் செய்வீங்க. பட் நான் ஒரு சென்சிட்டிவ் டாபிக் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ அப்ரோச் இட் வித் கேர். டு see more interesting contents like this, ஃபாலோ பண்ணுங்க.